நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலேயே வளர்ந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற நபித்தோழர். அவருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம் தோழர்களே. இந்த தோழருடைய பெயர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் மாலிக் என்ற ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். மாலிக்குடைய மகன் அனஸ். அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், முந்தைய கணவருக்கு மாலிக்கு பிறந்தவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகுதான் அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூ தல்ஹா அவர்கள் வளர்த்தி ஆளாக்குகிறார்கள். இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை வரலாறு. இவரை குறித்து முஸ்லிம், புகாரி போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு 10 வருட காலம் அவர் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு நபித்தோழர். இவருக்கு அபு ஹம்சா என்கிற ஒரு குறிப்பு பெயர் உண்டு. இந்த தோழர் பத்ரு போரிலே பங்கெடுத்தவர், உஹது போரிலே பங்கெடுத்தவர், பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட தோழர் இந்த தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போய் மதீனாவுக்குள் நுழைகிற அந்த சம்பவத்தையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்தவுடனே அந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆதரவும் அரவணைப்பும் அன்பளிப்புகளையும் கொடுத்தார்கள் என்பதையும் நாம் எல்லாம் ஹதீசுகளின் வாயிலாக அறிந்தவர்கள்தான். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அன்றைய கால வழக்கத்தின் அடிப்படையில் மக்காவிலிருந்து வந்து சேர குறைந்தது ஒரு 14 நாள் ஆகும், அதிகபட்சம் 15 நாள் ஆகும் என்பது அந்த மக்களுடைய பயண கணக்கு. 15வது நாள் மதீனாவினுடைய எல்லை வரை அந்த மக்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்து ஏமாற்றத்தோடு 3 நாள் சென்றிருக்கிறார்கள். இந்த 3 நாள் பயணக்கணக்கில் ஏன் அதிகமானது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு நேராக மதீனா செல்லவில்லை.